அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பானவர்களே, நீங்க சதக்கத்துல் ஃபித்ரா கொடுத்துட்டீங்களா? சதக்கத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம் இரண்டு மட்டும்தான். ஒன்றாவது, நாம் இத்தனை நாட்கள் நோற்ற நோன்பில் ஏதேனும் குறைகள் பிழைகள் இருந்தால் அதை சரி செய்து பரிபூர்ணமான நன்மையை நமக்கு பெற்று தருவதற்காக இறைவன் சதக்கத்துல் ஃபித்ராவை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இரண்டாவது நோக்கம், ஏழை எளியோர்கள் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். இப்படி சிறந்த ஆடைகள், சிறந்த உணவுகள் சமைத்து சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுகிறோமோ, அதுபோல ஏழை எளியோர்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் இந்த சதக்கத்துல் ஃபித்ராவை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த சதக்கத்துல் ஃபித்ராவை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களின் மீதும் கணக்கு போட்டு, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து நாம் சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். இந்த சதக்கத்துல் ஃபித்ராவை எப்போ நம்ம கொடுக்கணும்னு சொன்னா, நாம் பெருநாளைக்கு செல்வதற்கு முன்பதாகவே, பெருநாளைக்கு நாம் தொழுக செல்வதற்கு முன்பதாகவே இந்த சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து முடித்து விட வேண்டும். நாம் முடிந்த அளவுக்கு ஒரு நாள் முன்பதாகவே கொடுப்பது சிறந்ததாகும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உணவு உடைகள் ஏற்பாடு செய்வதற்கு தோதுவாக அமையும் என்பதற்காக. யார் சதக்கத்துல் ஃபித்ராவை ஈத் தொழுகைக்கு பின்னால் கொடுக்கிறாரோ, பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுக்கிறாரோ, அது சதக்கத்துல் ஃபித்ராவாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சாதாரண தர்மமாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அது சதக்கத்துல் ஃபித்ராவுடைய கணக்கில் வராது. எனவே அன்பானவர்களே, ஈத் தொழுகைக்கு முன்பதாகவே சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து முடித்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஈத் பெருநாளை நமக்கு சந்தோஷமிக்க பெருநாளாக, மகிழ்ச்சிகரமான பெருநாளாக எனக்கும் உங்களுக்கும் உலகத்தார் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. எனக்காக வேண்டியும், எங்கள் குடும்பத்தார்களுக்காக வேண்டியும், எங்கள் ஊர் மக்களுக்காக வேண்டியும் உங்களுடைய பிரார்த்தனையில் சேர்த்து கொள்ளுங்கள். மிக குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும், அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியோடு வாழ்வதற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அனைவர்களுக்கும் ஈத் முபாரக், பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.